அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாரும் சந்தோஷத்தில் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 2 அசைன்மெண்ட்ட பூர்த்தியா செய்து கொடுத்த ஒரு நம்பிக்கையும், சந்தோஷமும் இருக்கும். இப்போ 3வது அசைன்மெண்ட் காலடி எடுத்து வச்சிருக்கிறீங்க. சரி, ஓகே, பார்ப்போம் இதில் மேலோட்டமாக. ஆ எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள நான் குறிப்பிடுறேன். அத வச்சுட்டு நீங்க எக்ஸ்ட்ராவா நோட்ஸ புக்ல சரி, இல்லாட்டி நெட்ல சரி சர்ச் பண்ணி பார்த்து எடுத்து நிரப்பிக்கோங்க. சரி, ஓகே. முதலாவது கேள்வியை பார்ப்போம். முதலாவது கேள்வி கேட்டிருக்கிறாங்க, முன்பள்ளி மற்றும் ஆரம்ப பாடசாலைகள்ல கணிதம் கற்பிப்பதற்கான நோக்கங்களை விளக்க சொல்லிக்கிறாங்க. இந்த கேள்வியில முன்பள்ளி என்றா என்னன்னு தெரிஞ்சுக்கணும், ஆரம்ப பள்ளி என்றா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். 2யும் சேர்த்து தானே அவங்க கேட்குறாங்க. பொதுவா நம்ம 2யும் கலந்து எழுதினா போதும். சரியா? சும்மா பொதுவா சொல்லுங்க பார்ப்போம். இப்ப ஏன் கணிதம் அவசியம்னா, இப்ப தற்காலத்துல கணிதம் இல்லாம வாழ இயலாது. ஆ கணிதம் அந்த அளவுக்கு ஒரு முக்கிய இடத்த பிடிச்சிருக்குது. ஒரு தகவல நம்ம அறிந்து கொள்ள வேண்டுமென்றாலும் இப்ப கணிதம் அவசியமாக இருக்குது. ஒரு சந்தைக்கு போய் நம்ம பொருட்கள கொள்வனவு செய்வதென்றாலும் சரி, ஒரு பிரயாணத்தின் பொழுதோ என்ன அது டிக்கெட் எடுக்கிறதாக சரி, பல சூழ்நிலைமைகள்ல வந்துட்டு கணித எண்ண கருக்கள் பயன்படுத்தப்படுது. கணிதம் தொடர்பான அறிவு கட்டாயம் தேவை. இப்படி பல விஷயங்கள் இருக்குது. இப்ப அவனுகள் கேட்டிருக்கிறானுங்க என்னது? முன்பள்ளி மற்றும் ஆரம்ப பாடசாலைகள்ல ஏன் கணிதம் கற்பிக்கப்படுது அப்படின்ட்டு கேட்டிருக்கிறான். இப்ப முதலாவது நீங்க முன்பள்ளிக்கு வாங்க. முன்பள்ளியில ஏன் கணிதம் கற்பிக்கப்படுது? சின்ன பிள்ளைகள், மொண்டசரி பிள்ளைகள். நோட் பண்ணிக்கங்க. முன்பள்ளி மாணவர்கள ஆரம்ப பள்ளிக்கு தயார்படுத்துவதற்காக வேண்டி முன்பள்ளி பிள்ளைகளுக்கு கணிதம் கற்பிக்கப்படுது. இப்ப தரம் 1க்கு பிள்ளை போகும்போது, வரிசைப்படுத்துற விஷயங்கள் தெரியாமைக்கு பிள்ளை இருந்துச்சுன்னு சொன்னா, அல்லது பெருசு, சின்னது அடையாளம் காண தெரியாமைக்கு இருந்துச்சுன்னு சொன்னா, அது ஏனைய மாணவர்கள விட அந்த பிள்ளைய ஒரு பலகீனமான கீழ்மட்ட நிலைமைக்கு உள்ளாக்கிடும். ஒரு முன்பள்ளியில படிச்சுட்டு ஒரு ஆரம்ப பாடசாலைக்கு போற பிள்ளை, இப்ப அந்த பிள்ளை வரிசைப்படுத்தக்கூடிய பிள்ளையாக இருக்கும். வகைப்படுத்தக்கூடியதாக இருக்கும். அது ஏதாச்சும் ஒரு தன்மைக்கு அமைய பொருட்களை வேறுபடுத்தக்கூடியதாக இருக்கும். இந்த விடயங்கள் எல்லாம் கணிதத்தினுடைய அடிப்படை கருக்கள முன்பள்ளி பாடசாலையில ஆசிரியர்கள் கற்றுக் கொடுப்பதனால பிள்ளை அதை பற்றிய தெளிவினை பெற்றுக்கொள்ளும். இப்பொழுது அந்த பிள்ளைகள் வந்துட்டு ஆரம்ப கல்விக்கு வரும் பொழுதோ, அது ஒரு இலகுபடுத்தப்பட்ட நிலைமையில் இருக்கும். ஆனால் முன்பள்ளி கல்வியை படிக்காம ஆரம்ப கல்விக்கு நேரடியாக நுழையிற பிள்ளைகளுக்கு அந்த விஷயங்கள் தெளிவில்லாததினால, அந்த கல்வி கற்று வந்த மாணவர்களை விட இவர்கள் பின்வாங்கப்பட்ட நிலைமைக்கு உள்ளாக்கப்படுவார்கள். எனவே கட்டாயம் நீங்க இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ஸ் எழுதுங்கோ. முன்பள்ளி மாணவர்களை ஆரம்ப பள்ளிக்கு தயார்படுத்துவதற்காக வேண்டி முன்பள்ளி மாணவர்களுக்கு கணிதம் கற்பிக்கப்படுகிறது. கற்பிக்கப்பட வேண்டும். சரி, ஓகே. இப்ப அடுத்த பாயிண்ட்ஸ் எழுதிக் கொள்ளுங்க. கணிதமானது ஒரு கடினமான பாடம் என்ற தவறான எண்ணத்தை போக்கி, கணிதத்தின் மீதான ஒரு ஆர்வத்தையும் விருப்பத்தையும் உண்டாக்குவதற்காக வேண்டி முன்பள்ளி பருவத்திலிருந்தே கணிதம் கற்பிக்கப்படுகின்றது. சில பேர் அப்ப இருந்து இப்ப வரைக்கும் கணிதமானது ஒரு கடினமான பாடம் என்ற ஒரு சிந்தனையிலேயே இருக்கிறாங்க. எனவே ஆரம்ப வயதிலிருந்தே, ஆரம்ப முன்பள்ளி பருவத்திலே இருந்தே இந்த கணிதத்தை இலகுவான முறையில் பிள்ளைகளுக்கு நாம் சொல்லிக் கொடுப்போமாக இருந்தால், காலகட்டங்கள்ல அது ஒரு இலகுவான பாடமாகவும், பிள்ளைகளுக்கு ஒரு விரும்பத்தக்க ஒரு பாடமாகவும் மாற்றப்பட்டுவிடும். இதற்காக வேண்டி கணிதம் என்ன செய்யப்படுது? முன்பள்ளி பருவத்தில் இருந்தே கணிதம் கற்பிக்கப்படுகிறது. அந்த மொண்டசரி பிள்ளைகளுக்கு இந்த கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல், பிரச்சனை தீர்த்தல் எதுவுமே அங்க இல்ல. இப்ப இந்த கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல் ஆரம்பிக்கிறது வந்துட்டு தரம் 1லேருந்து. அப்ப ஆரம்ப பாடசாலைக்கு போனதுக்கு பின்னால தான் இவைகள் எல்லாம் படிப்பாங்க. அப்ப மொண்டசரில என்ன செய்றாங்கன்னு சொன்னா, இப்ப மேலோட்டமா சும்மா இப்ப 1லேருந்து 10 வரைக்கும் பிள்ளைகள் பாட்டு போல பாடமாக்குவாங்க. அத அடையாளப்படுத்தணும், கூட்டணும், கழிக்கணும், அது எந்த விஷயமும் இல்ல. இப்ப தரம் 1க்கு வந்தா கூட அந்த கூட்டல்ல 10க்குள்ள 10 தாண்டாத தொகையில தான் கூட்டல் நடவடிக்கை மேற்கொள்ள முடியும். இப்படி என்று சொல்லி இருக்குது. இப்ப நீங்க பிறகு படிப்பீங்க. இப்ப கூட்டல் தரம் 2ல என்ன 100 தாண்டாத வகையில கூட்டுறது. தரம் 3ல 2 இலக்கங்களுக்கு மேல் போகாமைக்கு என்ன கூட்டுறது. இப்ப தரம் 4ல இப்ப 1000 தாண்டாத வகையிலன்னு சொல்லி பிறகு படிப்பீங்க. அப்ப மொண்டசரில மேலோட்டமா சும்மா இப்ப படிக்கிற, பாடமாக்குற விஷயங்கள் மட்டும்தான். தரம் 1ல இருந்து தான் இந்த நடவடிக்கைகள் எல்லாம் ஆரம்பிக்கப்படுது. இப்ப அடுத்த பாயிண்ட்ஸ் எழுதிக் கொள்ளுங்க. இப்ப முன்பள்ளியிலிருந்து ஆரம்ப பாடசாலைக்கு பிள்ளைகள் வந்துட்டேன்னு சொன்னா, அங்க கணிதம் கற்பிப்பதற்கான நோக்கங்கள் என்ன? பிள்ளைகளிடையே கணித எண்ணக் கருக்களை இலகுவாக்குவதற்காக வேண்டி அங்கு கணிதம் கற்பிக்கப்படுது.
இப்போ வரிசைப்படுத்துறது சரி, ஒன்றுக்கொன்று தொடர்பு சரி, அதே போல் நீளம், கனவளவு, பரப்பளவு, நேரம், வரைவு, கூட்டல், பெருக்கல், வகுத்தல், பிரச்சினை தீர்த்தல், ரோம எண்கள், பொதுப்பின்னம், அந்த விஷயங்கள் எல்லாம் ஆரம்பிக்கப்படுது. மேலோட்டமான அந்த அறிவுகள் பிள்ளைகளுக்கு வழங்கப்படுது. இதன் மூலமாக கணித எண்ணக்கருக்கள் எல்லாம் இலகுவாக்கப்படுது. இப்போ ஆரம்ப கணித எண்ணக்கருக்கள்னு சொல்லி 25 கிட்ட இருக்குது, மொடியூல்ஸ்லேயும் போட்டிக்கிறாங்க. அதை கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் கட்டாயம், அதையும் பார்த்துக்கொள்ளுங்க. இப்போ அடுத்த பாயிண்ட்ஸாக என்னத்தை குறிப்பிடலாம்? அடுத்த பாயிண்ட்ஸாக எழுதி கொள்ளுங்க. அன்றாட வாழ்க்கையில் தனது தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு கணிதம் கற்பிக்கப்பட வேண்டும். அப்படின்னு சொல்ல போக்கில் என்னத்துக்கு? இப்போ பணங்களை எண்ணுறதாக இருந்தாலும் சரி, மணிகளை எண்ணக்கூடியதாக இருந்தாலும் சரி, பல எண்ணல் செயற்பாடு அளிக்கும். அப்போ எண்ணுவதற்காக வேண்டிய, அளவீடுகளை மேற்கொள்வதற்காக வேண்டிய, அதே போல் ஒப்பீடு செய்கிறது, பெருசு சின்னது, நீளம் கூடியது குறைந்தது, உயரமானது குட்டையானது, அப்படியான விஷயங்கள். அதே போல் பிரச்சனை தீர்க்க. ஆனால் பிரச்சனை தீர்க்கிறதுக்கு என்னது? கணிதம் சம்மந்தப்படுது. அப்படியா? வீட்டில் வர பிரச்சனை இருக்குது, பிரச்சனை தீர்க்கிறதுண்டா என்னது? பிரச்சனை தீர்க்கிறதுன்னு சொல்லி சொன்னால், இப்போ ஒரு கடைக்கு போகிறீங்க, ஒரு பழம் 10 ரூபான்னு சொல்கிறாங்க. இப்போ நம்மக்கிட்ட 100 ரூபா காசு அன்றைக்கின்னு சொன்னால் எத்தனை பழம் வாங்கலாம்? அப்போ அந்த 100 ரூபாய்க்குள்ளே ஒரு பழம் 10 ரூபான்னு சொன்னால் எத்தனை பழம் வாங்கலாம்? இவ்வாறான பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய திறனை பெறுவதற்கு கணிதம் கற்பிக்கப்படுகின்றது. இப்போ வேறு என்னென்ன பாயிண்ட்ஸை கொடுக்கலாம்? இப்போ நம்ம சுற்றி உள்ள உலகத்தை புரிந்து கொள்வதற்காக வேண்டி, அல்லது வந்துட்டு புதிய அடுத்த பாயிண்ட்ஸ் கொடுக்கலாம். புதிய அறிவுகளை, கண்டுபிடிப்புகளை வந்துட்டு தொடர்வதற்காக வேண்டி இந்த கணித அறிவு தேவைப்படுது. அதே போல் தற்போதைய தகவல்களை புரிந்து கொள்வதற்காக கணிதம் மிக அவசியமாக இருக்குது. அதாவது இப்போ செல்சியஸ் நியூஸில் சொல்லுவாங்க, இப்போ வெப்பநிலை இத்தனை செல்சியஸ்ன்னு சொல்லி 36 செல்சியஸ், இப்போ நுவரெலியாவில் 13 செல்சியஸ் அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்க. இதை வழங்கி கொள்றதுன்னு சொன்னாலும் நமக்கு என்ன செய்யுது? கணித அறிவு தேவைப்படுது. அதே போல் இன்றைய நாளுக்கான மழைவீழ்ச்சியின் அளவு சொல்லுவாங்க, எஸ்ஐ அளவில் சொல்லுவாங்க, 28 மில்லிமீட்டர் அப்படின்ற மாதிரி சொல்ல போல் அதையும் நம்ம வழங்கி கொள்வதுக்கு கணித அறிவு அவசியமாக இருக்குது. இவ்வாறான பல விடயங்கள் இருக்குது. அதை கொடுத்துட்டு கொஞ்சம் விளக்கிட்டு இந்த கேள்வியை நிறைவு செய்து கொள்ளலாம். அடுத்த கேள்வி என்னென்னு பார்ப்போம். இப்போ அடுத்த கேள்வி பாருங்கள். 1997 ஆண்டில் தேசிய கல்வி ஆணையம் 5 அடிப்படை தேர்ச்சிகளை அறிமுகப்படுத்தியது. சரி, அவை பாடசாலை கல்வியின் மூலம் உருவாக்கப்பட வேண்டும். 5 அடிப்படை தேர்ச்சிகளை பட்டியலிடுக. இப்போ இந்த 5 அடிப்படை தேர்ச்சிகளை மாத்திரம் கேட்டுக்கிறாங்கன்னு கூட 5 கொடுக்காம அதுக்கான விளக்கத்தை நம்ம கொடுக்கணும். ஏன்னு சொன்னால், இப்போ பாடசாலை கல்வி மூலம் உருவாக்கப்பட வேண்டும் என்ற ஒரு வார்த்தையும் போட்டிக்கிறான். அப்போ நம்ம எப்படி அந்த 5 தேர்ச்சிகளை வந்துட்டு மாணவர்களிடம் விருத்தி செய்யலாம், எவ்வாறான முறையில் கணித அறிவினை அது மூலமாக விருத்தி செய்யலாம்ங்கிற விஷயத்தை நம்ம மேலோட்டமாக ஒரு உதாரணம் மூலமாக விளக்கி கொடுத்துட்டோம்னு சொன்னால் போதும். இப்போ 5 தேர்ச்சிகளை பாருங்கள். முதலாவது தொடர்பாடல் தேர்ச்சி, 2வது சுற்றாடல் தொடர்பான தேர்ச்சி, 3வது அறநெறி மற்றும் சமயம், 4வது விளையாட்டு மற்றும் ஓய்வு, 5வது கற்றலுக்கான கற்றல். இப்போ முதலாவதுக்குள்ள என்ன எழுத போகிறீங்க? அதில் வந்துட்டு எழுத்தறிவு, எண்ணறிவு, வரைபடம் மூலம் தொடர்பாடல், இப்படியான விஷயங்கள் இருக்குது. அந்த எண்ணறிவுக்குள்ளே தான் கணித பாடம் உள்ளடக்கப்படுது. அதே போல் வந்துட்டு இந்த 3வது வரைபடம் மூலம் தொடர்பாடலில் 12 எண்ண கற்கள் இருக்குது. அதை கொடுக்க கொடுங்கோ. அடுத்த சுற்றாடலுக்குள்ளே வந்துட்டு சமூக சூழல் இருக்குது, உயிரியல் சூழல் இருக்குது, பௌதிக சூழல் அப்படின்ற மாதிரி இருக்குது. இப்போ நீங்கள் தொடர்பாடலுக்கு அது மாத்திரம் எழுதுறதில்லை. இப்போ அதுக்கு நம்ம உதாரணம் கொடுக்கணும். எப்படின்னு சொன்னால், இப்போ மாணவர்களிடத்திலே தொடர்பாடல் தேர்ச்சியை கணிதத்தின் மூலமாக இவ்வாறு விருத்தி செய்யலாம். இப்போ பிள்ளைகளை வந்துட்டு ஒரு மாணவன் ஒரு கடைக்கு சென்று இப்போ தொடர்பாடல் மேற்கொள்கிறான். 1 கிலோ சீனி தாங்க. அப்போ இந்த கணிதத்தில் என்ன, 1 கிலோ எடை வந்துட்டு கற்பிக்கப்படுது. 2 பேனாக்கள் தாருங்கள் என்று கேட்குறான். அல்லது 1 லிட்டர் தண்ணீர் தாருங்கள், தண்ணீர் போத்தல் தாருங்கள்னு சொல்லி கேட்குறான். இப்போ இதில் வந்துட்டு 1 கிலோ, 2 பேனாக்கள், 1 லிட்டர், இவ்வாறான விஷயங்கள் மூலமாக இப்போ தொடர்பாளர் ரீதியாக பிள்ளைகள் இதெல்லாம் கற்றுக்கொள்ளணும். இவ்வாறான செயல்பாடு, பல செயல்பாடு உங்களுக்கு என்னென்ன தோணுதோ அதை முறையில் எழுதுங்க. அதே போல் வந்துட்டு சுற்றாடலுக்குள்ள என்ன செய்யலாம்? இப்போ பிள்ளைகளை வந்துட்டு சுற்றாடல் தொடர்பான தேர்ச்சியை விருத்தி செய்கிறதுக்காக வேண்டி பிள்ளைகளை களப்பயணம் கூட்டி போகலாம். இப்போ களப்பயணம் கூட்டி போகக்குள்ள பிள்ளைகள் ஒரு மரத்தை கண்டா, இப்போ மரங்கள் இருக்கும். அப்போ கேட்குறது, இவர்கிட்ட எத்தனை மரங்கள் இருக்குதுன்னு கேட்கலாம். இப்போ மிருக காட்சி சாலைக்கு சொன்னால், அப்போ அந்த ஒரு மாடோ இல்லாட்டி ஆடோ இல்லை ஏதாச்சும் கண்டா அந்த மிருகத்துக்கு எத்தனை கால் இருக்குதுன்னு சொல்லி கேட்கலாம், எத்தனை கண் இருக்குதுன்னு சொல்லி கேட்கலாம். அவ்வாறு முறை மூலமாக பிள்ளைகளுக்கு கணிதத்தை விருத்தி செய்கிறது. அதே போல் ஒரு இலையை எடுத்துக்கொண்டு அந்த சமைச்சீரை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கலாம். இப்போ பறவைகளை கண்டா அதுக்கு எத்தனை இறக்கைகள் இருக்குதுன்னு சொல்லி கேட்கலாம். அப்படி ஏதாச்சும் ஒரு முறை மூலமாக பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும்? இப்போ சுற்றாடல் ரீதியாக கணிதத்தை விருத்தி செய்கிறது. அதே போல் பாருங்கள், இப்போ அறநெறி மற்றும் சமயம், அதுக்கு என்ன கேட்கலாம் பிள்ளைகள்? இப்போ இந்துக்களுடைய பண்டிகைகள் எத்தனை, முஸ்லீம்களுடைய பண்டிகைகள் எத்தனை, இப்படி இஸ்லாமிய கடமைகள் எத்தனை, அப்படியான விஷயங்கள் மூலமாக
ஏதாச்சும் முறை இப்போ விளையாட்டு எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ 4வது தேர்ச்சி விளையாட்டுக்கு என்ன மாதிரி கொடுக்கலாம்? இப்போ ஒரு முக்கோணம், ஒரு 5 முக்கோணம் எடுக்கிறது. பச்சை நிறத்திலுடைய 5 முக்கோணம், மஞ்சள் நிறத்தில் ஒரு 5 முக்கோணம். அதே போல் வந்துட்டு மஞ்சள் நிறத்தில் ஒரு வட்ட வடிவமாக ஒரு 5 பொருள் எடுக்கிறது. பச்சை நிறத்தில் ஒரு வட்ட வடிவமாக ஒரு போல் எடுப்போமே நம்ம. அப்போ பச்சை நிறத்தில் 5 போலும், மஞ்சள் நிறத்தில் 5 போலும் எடுக்கிறது. இப்போ பிள்ளைகளிடத்தில் சொல்கிற இதை வந்துட்டு நிறத்தின் அடிப்படையில் வகைப்படுத்துங்க அப்படின்ற மாதிரி. இல்லாட்டி இதை முக்கோணம் வேறையாகவும் வடிவத்தின் அடிப்படையில் வகைப்படுத்துங்க. முக்கோணத்தை வேறையாகவும் பிள்ளைகள் இந்த வட்ட வடிவத்தை வேறையாகவும் வகைப்படுத்தும். அதே போல் நம்ம என்ன சொல்லலாம், இப்போ 5 முக்கோணிகளையும் அதே போல் வந்துட்டு 2 பந்துகளையும் எடுங்கன்னு சொன்னால் பிள்ளைகள் அதை எடுக்காங்களான்னு பார்க்கலாம். இவ்வாறு விளையாட்டு ரீதியாகவும் பிள்ளைகளுக்கு என்ன செய்யலாம், கணிதத்தை விளையாட்டு தொடர்பான தேர்ச்சிகளை கணிதத்தின் மூலமாக இவ்வாறு விருத்தி செய்யலாம். இப்போ இந்த விஷயங்களை கொடுத்த மனுஷன்னா ஓகே. இப்போ கடைசி 5வது தேர்ச்சி என்னது, கற்றலுக்கான கற்றலுக்கு என்னத்தை கொடுக்கலாம்? இப்போ வீட்டு வேலைகள் கொடுக்குறது எல்லாமே கற்றலுக்கான கற்றல்ங்கிற தேர்ச்சிக்குள்ளாம் வரும். அது இங்கே என்ன தோணுதோ அந்த செயற்பாட்டை கொடுத்துட்டோ இந்த கேள்வியை முடிச்சிங்களா? சரி, இப்போ அடுத்த கேள்விக்கு போகலாம், 3வது கேள்விக்கு. இப்போ இந்த 3வது கேள்வியை பாருங்கள்.